அஸ்ஸலாம் அலைக்கும். நோன்பின் 9வது இரவின் மகிமை. அல்லாஹுடைய களப்பற்ற அடியானாகவும் நபிகள் திலகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல் செய்வதை போன்றவனாக ஆகிவிடுகிறான் என்று நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹுடைய களப்பற்ற அடியான் ஆகிவிடுகிறான் என்று மனிதன் அல்லாஹிற்கும் அல்லாஹுடைய நபிமார்களுக்கும் கட்டுப்பட்டு களப்பற்ற செயல்களை செய்ய வேண்டும். உதாரணமாக, அல்லாஹுடைய அடியான் இறைவனை நின்று வணங்கும்போது அவன் இறைவனை நிதர்சனமாக பார்ப்பவனை போன்று இருக்க வேண்டும். அந்த அடியான் இறைவனை பார்க்கவில்லை என்றால் நிச்சயமாக இறைவன் அந்த அடியானின் வணக்கத்தை கவனிக்கிறான் என்று நபிகள் திலகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை கொண்டு என்ன விளங்குகிறது என்றால், மனிதன் இறைவனை வணங்கும்போது தூய எண்ணத்துடனும் இறைவனை அஞ்சி பயந்து மற்ற உலக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் விட்டு அகன்று பயபக்தியுடன் வணங்கினால்தான் அந்த வணக்கத்தை இறைவன் ஏற்றுக்கொள்கிறான் என்று தெரிகிறது. இதற்கு மாறாக இறைவன் மீது பயம் இல்லாமலும் உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களை நினைத்து கொண்டு அவனை வணங்கினால் அதற்கு பெயர் தொழுகையாகுமா? அந்த தொழுகையைத்தான் இறைவன் ஏற்றுக்கொள்வானா? சிந்திப்பீர், செயல்படுவீர். குர்ஆன் ஷரீஃபில் இறைவன் கூறுகிறான், நிச்சயமாக தொழுகையாகிறது அருவருப்பான விஷயங்களை விட்டும் மார்க்கத்தின் அங்கீகரிக்கப்படாத விஷயங்களை விட்டும் விலக்குகிறது என்று கூறுகிறான். இந்த ஆயத்தை சிந்தித்து பார்க்கும்போது பட்சத்தில் இன்று சில மக்கள் 5 நேரமும் இறைவனை வணங்குகிறார்கள். ஆனால் இவர்கள் தான் அதிகமாக பொய் சொல்கிறார்கள். சேர்ந்து வாழ்கிறவர்கள் நல்ல வாழ்க்கையை சீர்கேடாக ஆக்குகிறார்கள். மேலும் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறது என்று பிரபலமாக்கிறார்கள். வட்டி வாங்கி மக்கள் பணத்தை கொள்ளையடித்து வயிறு வளைக்கிறார்கள். அனாதையின் சொத்தை அபகரிக்கிறார்கள். பெரிய மனிதனை போன்று வேஷமிட்டு கொண்டு நானும் ஒரு சீர்திருத்தவாதி என்று ஓலமிட்டு கூறுகிறார்கள். இதை போன்ற தீய செயல்களில் தங்களுடைய நல்வாழ்க்கையும் நல்ல எண்ணங்களையும் பாழ்படுத்திக் கொள்கிறார்களே, இவர்களும்தான் தொழுகிறார்கள் என்றால் இவர்களுடைய தொழுகையாக இல்லாததின் காரணத்தினால்தான் அந்த தொழுகை இவர்களை தீய செயல்களை விட்டு தீய எண்ணங்களை விட்டு அகற்றவில்லை. எப்போது அந்த தொழுகையாக இல்லையோ உடனே அந்த தொழுகை இவன் முகத்தில் தூக்கி எறியப்படுகிறது. பலனற்றவனாகவும் இவன் திரும்பி விடுகிறான். சதா பாவமான காரியங்களில் ஈடுபட்டு தன்னுடைய வாழ்க்கை தானே நாசப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை இவன் தனக்கு ஏற்படுத்திக் கொள்கிறான். ஆகவே தான் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு அவனுடைய கட்டளையை நிறைவேற்றும் போது களப்பற்ற எண்ணங்களுடன் நிறைவேற்றினால் நிச்சயமாக இவன் மார்க்கத்திற்கு முரணான விஷயங்களை தன்னுடைய நடத்தையில் செலுத்தாமல் நடப்பதற்கு இறைவன் நிச்சயமாக அருள் புரிவான். வஸ்ஸலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அல்லாஹ், மறைவானவற்றையும் நீ அறிவது கொண்டு படைப்பினங்களின் மீது நீ கொண்டுள்ள ஆற்றல் கொண்டு நான் பிரார்த்தனை செய்கிறேன். வாழ்வு எனக்கு சிறந்தது என நீ அறியும் காலம் வரை என்னை வாழ வைப்பாயாக. மரணம் எனக்கு சிறந்தது என நீ அறியும் போது என்னை மரணிக்க செய்வாயாக. யா அல்லாஹ், மறைவான நிலையிலும் வெளிப்படையான நிலையிலும் உனக்கு நான் அஞ்சி வாழுமாறு செய்வாயாக. சாந்தமான நிலையின் கோபத்தின் போது சத்தியத்தை மொழியும் பாக்கியத்தை உன்னிடத்தில் கேட்கின்றேன். வஸ்ஸலாம்.